வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி பரங்கிக்காய் நம்ம அதை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். இந்த அல்வா இப்போ வெய்ய காலம் தொடங்கிடுச்சிங்க. இப்போ அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். இது குழந்தைங்க ஸ்கூல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அப்போ இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு ஈவினிங் கொடுங்க, ஓகேங்களா. ரெண்டாவது இது பசி, குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணும் அது, ஓகேங்களா. பெரியவங்க வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வீக்லி 1 டைம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. பரங்கிக்காய் நல்லா சீவிடணுங்க. சின்ன சீவலில் சீவி இந்த மாதிரி பாருங்கள், சின்ன சீவலில் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மூலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதேமாதிரி பசி தூண்டக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஓகேங்களா. பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ஓகேங்களா. நான் இது 500 கிராம் எடுத்திருக்கேங்க. இது 400 கிராம் எடுத்திருக்கேன். சாரிங்க, 450 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மி பண்ணணுங்க. ரொம்ப ஸ்வீட் இருந்தால் என்ன சொல்கிறது, திகட்டும். அதனால் இது 450, இது 500, ஓகேங்களா. ரெண்டாவது முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், ஓகேங்களா. இது வேணும்னா போட்டுக்கலாம். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு பிஸ்தா பாதாம் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வெள்ளரி விதை அந்த மாதிரி கூட என்ன சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. அப்படியே நெய் வச்சுருக்கேங்க. ஏலக்காய் பொடி தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது, வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் லைட்டாக போடணும், ஓகேங்களா. இப்போது நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அதில் நம்ம முந்திரி பருப்பு வறுக்க போகிறோம், ஓகேங்களா. வறுத்தது எடுத்துக்கிட்டு நம்ம அதுலேயே கேரட் போட்டுக்கலாம், ஓகேங்களா. காயிட்டுங்க. இப்போ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம், ஓகேங்களா. இது கூடயே நம்ம இந்த பரங்கிக்காய் இதில் போட்டுக்கலாம், ஓகேங்களா. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணுங்க. ஏன்னா இதுலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கும், ஓகேங்களா. தண்ணி ஊற்ற வேண்டாம், நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் இருக்குது. ஏன்னா நம்ம முந்திரி வறுத்தோம் இல்லைங்களா, அந்த இதுலேயே தான் நான் போட்டுருக்கேன், ஓகேங்களா. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க, ஓகேங்களா. இப்போ கிண்டி இறச்சி கிண்டிட்டோன்னே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டு இது பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நம்ம மூடி வைக்கலாம். 5 மினிட்ஸ் போதுங்க, 5 மினிட்ஸ் வேகட்டும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். இப்போது 1 பாதியம் தான் வெந்திருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம சுகர் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்க போகிறோம், ஓகேங்களா. சுகர் உங்களுக்கு கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது கூட நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் நெய் இதுக்கு மேலே இப்போ 1 ஸ்பூன் விடுறேங்க. நம்ம அதுக்கப்புறம் வெந்தவொன்னே 1 ஸ்பூன் விடலாம், ஓகேங்களா. நம்ம வெந்தவொன்னே எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. நான் 5 மினிட்ஸில் நான் எடுத்துருக்கேன், ஓகேங்களா. நான் இப்போ மூடி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிண்டிக்கலாம், ஓகேங்களா. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். இந்த இது பாருங்கள், அந்த சுகர் போட்டோம் இல்லைங்களா, அது கூட எப்படி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் போடலாம், ஓகேங்களா. போட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். மெல்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதனால் நான் காட்டுறதுக்காக திறந்தேங்க. நெய் நம்ம ஏற்கனவே ஊற்றிருக்கோம், திருப்பியும் நம்ம நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கும்போது ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், ஓகேங்களா.
சரி பார்ப்போங்களா. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. நான் நடுப்புற வந்து கிண்டி விட்டேங்க. ஓகேங்களா, பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பாதாம் பிஸ்தா இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பருப்பு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ குழந்தைங்க நல்லா இதில் விரும்பி சாப்பிடுவாங்க. தேவைன்னா நீங்கள் திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். டியூட்டி ஸ்வீட்டு என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் போட்டேன். ஓகேங்களா, வெள்ளரி விதை போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், டியூட்டி ஃப்ரூட்டி போடலாம். பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு. பரங்கிக்காய் அல்வா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த வெயிலுக்கு குளிர்ச்சிங்க. இது வயிற்று புண் ஆற்றும், அதுக்கப்புறம் மூலத்துக்கு நல்லது, வந்து என்ன சொல்கிறது, வெயிட்லெஸ்ஸு, எல்லாத்துக்கும் நல்லதுங்க பரங்கிக்காய். இந்த வெயில் காலத்துக்கு எடுத்துக்கோங்க பரங்கிக்காய். பாருங்க, வெந்துடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்துருவாங்க. ஓகேங்களா, பரங்கிக்காய் அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கார்னிஷ்காக மேலே பாதாம் பிஸ்தா போட்டிருக்கேங்க. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், சும்மா மேலே வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. எல்லோரும் சாப்பிட்லாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது பரங்கிக்காய் அல்வா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பரங்கிக்காய் அல்வா பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா, நான் இது எப்படி செய்ததுன்னு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, அதை பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.